ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க ட்ரிங்க்ஸ் பண்ண அங்க இருக்கிற மென்ஸ் எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அமௌண்ட் வாங்கிட்டு தான் எல்லாருமே குடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்பதான் கார்ல இருந்து ஒருத்தர் வராரு. கார்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் யாரோ ஏதோ மெசேஜ் மாதிரி காமிக்கிறாங்க. ஹேண்ட்ஸம் அண்ட் வெல்த்தியான மிஸ்டர் ஷெயின்ஜி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளுமே அவ்வளோ சீக்கிரமா ஓடி போறாங்க. அங்க இருக்கிற மென்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டா யார் இந்த கேங்ஸ்டர் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு போறான் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இது பண்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு தான் சீக்கிரமா ஓடி ஃபர்ஸ்டா அந்த கார்ல இடம் பிடிச்சிருது. ஆனால் மீதி இருக்கிற பொண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப இதாயிருது. இவர் தான் நம்ம மூவியோட ஹீரோ. இவர் பேரு தான் ஷெயின்ஜி. என்ன நீ எல்லாரும் முன்னாடி நடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இங்க பாரு, நீ உயிரோடு இருக்கணும்னா இல்லையா நீ முடிவு பண்ணிக்கோ. இவர் யாருன்னா யங் மாஸ்டர் ஆஃப் பிளாக் டிராகன் சொசைட்டியோட யங் மாஸ்டர் தான் இவரு அப்படின்னு சொல்லுவான். அதனால அவர் பார்க்கும்போது நான் தாங்க தப்புன்னு சொல்லிட்டு அவனே அடிச்சுக்குவான். அடிச்சதுக்கு அப்புறம் தான் வான்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் தான் அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களும் வந்ததுக்கு அப்புறமா காசு அப்படியே மேல அப்படியே போட்டு விட்டுட்டு தான் குட் பை சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கார்ல போயிடுவாங்க. ரெண்டு பேருமே அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே காசை பொறுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ கார்ல போகும்போது தான் ஒரு கால் வரும். யாருன்னா அவங்க அப்பா தான் கால் பண்ணுவாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள கரெக்டா யாரோ அவர் ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணதுமே அவர் அதே இடத்துல இறந்துடுறாரு. அவனை ஷூட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு அவனுமே போன்ல காமிப்பான். இது யாருன்னா இவனோட பிரதர் தான் ஒருத்தன். கடைசியில் அவன் கூட இருந்த பொண்ணையுமே ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால ஹீரோ அப்படியே இறங்கி ஓடி வருவாரு. ஏன்னா அவனையுமே சுட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே கழுத்துல ஹீரோக்குமே தான் அடிபட்டு இருக்கும். அதனால அவருமே தப்பிச்சுதான் ஓடி வராரு. இதுக்கு மேல அவரால் ஓட முடியாம ஒரு இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. பாதி மயக்கத்துல தான் இருக்காரு. நானுமே எவ்வளவு நாளா இந்த பிளாக் டிராகன் சொசைட்டியை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலுமே நான் இன்னும் எங்க டேடி கூட ஒன்னாவே இருக்கல. அவன் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டான். அதான் இன்னொரு பையன் அந்த கெட்டவன் இருக்கான்ல, அவன் இன்னும் ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவரு கூடவே ரொம்ப க்ளோஸா இருந்தான். நான் என்னோட லவ் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்களும் இவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் ஏதோ ஷாப் தான் போயிருப்பாங்க. அங்க ஹீரோ தான் யாரோ துரத்திட்டே வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பொக்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு கோஇன்சிடென்ட்டா ஹீரோ அவங்க மீட் பண்ணிடுவாங்க. ஹீரோ தான் அப்படியே கரெக்டா புடிச்சு இழுத்துருவாங்க ஹீரோயினை. ஹீரோயின் அப்படியே ஷாக்ல தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே அப்படியே க்ளோஸ்ல ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க பாத்துப்பாங்க. அங்க கார் வரும். அந்த கார் வரத ஹீரோ பாத்துருவாரு. அதனால கார் இவங்களை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி க்ளோஸ்ல போய் அப்படியே ரெண்டு பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் எகைன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோயின் பைக்ல ஹீரோ இடிச்சிருவாங்க. ஐயோ, இத்தனை நாளா நான் யாரையுமே இடிச்சது இல்லையே, இப்ப இடிச்சிட்டேன்னு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் ஓடி வருவாங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஓகேவா வாங்க உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நான் யாரு, எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கும். ஜோக் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க யாரு, உங்களை ஞாபகம் இல்லையே அப்படின்னா உங்க போன் எங்க இருக்கா, போன் இருந்துச்சுன்னா கொடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உங்களை கூட்டிட்டு போக சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் போனை தேடிட்டு இருப்பாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, ஏற்கனவே நம்ம மீட் பண்ணிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் மீட் பண்ணதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் மறுபடியுமே போனை தான் தேடிட்டே இருப்பாங்க. நான் தான் சொல்றேன், எனக்கு எந்த ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வேணா நான் யாரையாவது கெஞ்சி தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐயோ, நாம தானே இடிச்சா, அப்ப நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பேசாம என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் கூட்டிட்டு போவாங்க. இங்க பாரு, மெமரி வந்ததுக்கு அப்புறமா நீ போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே ஹீரோயின் கூட போயிருப்பாரு. இங்கதான் இந்த கெட்டவனை காமிக்கிறாங்க. இவன் ஹீரோவை தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஊரு ஃபுல்லா தேடி அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அவனையும் கொலை பண்றதுக்கு தான் இவர் ட்ரை பண்றாரு. அந்த ஆள்கள் எல்லாத்தையுமே போய் தேட சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோக்கு ஷூ ஃபுல்லா அழுக்கா இருக்கங்காட்டி ஒரு மாதிரி தயங்கிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு தான் ஷூவை மட்டும் கழட்டி விட்டுட்டு தான் அவர் உள்ளுக்குள்ள வருவாரு. இங்க பாரு, இது பெரிய வீடுலாம் இல்ல சின்ன வீடுதான் சொல்லுவாங்க. சரி பரவாயில்ல, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் போய் சோஃபால உட்காந்துட்டு நான் இனிமேல் உனக்கு கம்பெனி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டெடியை வச்சு பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்படியே சிரிப்பாங்க. சரி
இவருக்கு போய் தண்ணியாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து தண்ணி பார்ப்பாங்க. ஆனா வந்து அந்த கெட்டில்ல வந்து தண்ணியே இருக்காது. அதை பார்த்துட்டு தான் வந்து இரு நான் போய் தண்ணி வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வேகமா அந்த கெட்டில வாங்கிட்டு போய் தண்ணி பிடிப்பாரு. தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா பைப் உடஞ்சு அப்படியே தண்ணி எல்லாம் வந்து தெரிச்சு ஹீரோயின் அப்படியே வந்து வேணான்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்படியே ஹீரோயினுமே வந்து ஐயோ பைப் உடஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஓடி வராங்க. ஆனா தண்ணி ஃபுல்லா வந்து அவர் மேல எல்லாமே வந்து தெரிச்சுட்டே இருக்கு. எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே வந்து அந்த பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே இடிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. அப்பதான் வந்து இவர் வந்து சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. பொசுக்குன்னு அவர் பாட்டுக்கு ஷர்ட்டை வந்து கழட்டிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து அவர் ஷர்ட் கழட்டுறதை பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். எதுக்கு நீ டக்குன்னு ஷர்ட்டை கழட்டின அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி கஷ்டமான வேலைக்கு செய்யும் போதெல்லாம் வந்து ட்ரெஸ் போட்டுலாம் செய்ய முடியாது, நான் போய் பைப்பை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படிம்பாங்க. சரி நம்ம பைப்பை ஃபிக்ஸ் பண்ணு, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு நின்று பாப்பாங்க ஹீரோவை என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இவர் யாரா இருக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப சில்லியா தான் இருக்கான், ஆனாலுமே வந்து ரொம்ப மோசமான பையன்லாம் இல்ல, சரின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் மார்க்கெட் போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃபிஷ் ஷாப் தான் வந்து வச்சிருப்பாங்க. அப்படியே நியூஸ் பார்த்துட்டே தான் வந்து கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்பதான் வந்து நினைப்பாங்க, எங்க அப்பா மட்டும் லக்கியா இருந்திருந்தா பரவாயில்ல, அவர் எப்படியும் இவனுங்க வந்து கொலை பண்ணிட்டானுங்க. யாருன்னா வந்து அந்த ஷெயின் குரூப் இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து இவங்க அப்பா வந்து கொலை பண்ணிட்டாங்க. இப்ப வேற அவங்க பையனை வேற காணான்னு சொல்றாங்க. இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கானு சொல்லிட்டு வந்து போட்டோ பாப்பாங்க. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தவங்க வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் கூப்பிடுறாங்க காது கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் தானே உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு 3 கிலோ மீன் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, இந்த ஷெயின் குரூப்ல தான் வந்து நீ கடை வச்சிருக்கிற, இல்லாட்டி அவங்களை கூப்பிட்டு கடை காலி பண்ணி சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து வேண்டாம் வெறுப்பா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவனுக்கு மீனை கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. இவன் வந்து கெட்டவனோட ஆள் தான். இங்க ஒருத்தன் ஓடி வந்ததை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. யாரு செயின் ஜியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ பாத்துருக்கிறியா, அப்படி பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஷோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை வீட்டுல நம்ம அவனவா கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து நினைப்பாங்க. அப்பதான் வந்து இதுதான் அவனோட போட்டோ, இவனான்னு சொல்லி பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. அவன் பேக் சைடு மட்டும் தான் வந்து இருக்கும். ஹீரோயினுக்கு வந்து அவனோட பேக் சைடு ட்ரெஸ் கழட்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம்ல, அந்த ஞாபகமே வந்து அவன் பார்த்த ஞாபகம் எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவன் அவனா என்னன்னு தெரியல சொல்லிட்டு அதெல்லாம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. உன் கூட பேசிட்டு இருந்து என்னோட ஃபீலிங் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுமே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் மீனை போட்டு கொடுத்துட்டு வந்து இந்த அப்படி மீனை வாங்கிக்கோ, காசை கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அவன் காசு கொடுக்காம போயிடுவான். ஏன்னா காசெல்லாம் கொடுக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கொடுப்பேன், அதுல இருந்து கழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவான். ஹீரோயின் அப்படியே கடுப்பாயிடுவாங்க. நெக்ஸ்ட் இங்க கார்ல ஒருத்தி இருப்பா. இவதான் வந்து கெட்டவ. என்னன்னா வந்து ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவோட ஃபியான்சி வந்து இவதான். இவளுமே வந்து ஹீரோவை தான் வந்து காணான்னு சொல்லிட்டு வந்து ஆள்களை வச்சு வந்து தேடிட்டு இருக்கா. ஒரு வீடா போய் தேடு, ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம தேடுன்னு சொல்லிட்டு வந்து இவளுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுமே வந்து கரெக்டா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பாக்குறாங்க, ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி என்னடா வீட்டுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே வீட்டுக்குள்ள போய் பாப்பாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அங்க வந்து ஃபிஷ் அந்த பாக்ஸ்ல இருக்குள்ள ஐஸ் பாக்ஸ் வந்து ஃபிஷ் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாடி மீன் தானவா, நான் வேற என்னவோ நினைச்சிட்டேன்னு இருப்பாங்க. கடைசியில அப்படியே ஹீரோயின் 2 பேருமே அப்படியே க்ளோஸ்ல வந்து அப்படியே கிஸ் பண்ற மாதிரி 2 பேருமே வந்து க்ளோஸ்ல இருப்பாங்க. டைம் வந்து யாரோ கதவை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு தான் போய் கதவை திறக்க போயிடுவாங்க. இந்த கெட்டவன் ஆள் தான் வந்து வந்துருவாங்க. என்ன பண்ற வீட்டுல மார்க்கெட் ஃபீஸ் கொடு அப்படிம்பாங்க. அதான் மார்க்கெட்லயே கொடுத்துட்டேன்ல, இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இங்க எதுக்கு வந்தா, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு வந்து செஞ்சு யாருன்னு தெரியாதா அப்படிம்பாங்க. ஆனா ஹீரோக்கு வந்து மெமரி லாஸ் ஆனங்காட்டி அவருக்கு கொஞ்சம் வந்து அந்த மெமரி வந்து வந்துட்டு போகும். அவங்க அப்பா ஞாபகம், ஃபியான்சி ஞாபகம், இது எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி அவனுக்கு இது பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பிக் பிரதர் இருப்பான்ல அந்த கெட்டவன், அவனை பத்தியுமே வந்து இது பண்ணிட்டு இருப்பான். நீங்க பாரு ஒழுங்கா போயிருங்க, போகலைன்னா அவ்வளவுதான், என்னோட ஆள் இருக்கான், அவன் வந்தானா உங்களை யாரையும் உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ இப்ப சாக போற பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிக்க வருவான். கரெக்டா வந்து ஹீரோமே வந்து அவனை கையில தடுத்து நிறுத்திடுவாங்க. இந்த கெட்டவனை போட்டு வந்து இவன் அடிப்பான். அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கெட்டவன் வந்து யார் இவன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் யாரு தெரியுமா, பிளாக் டிராகன் சொசைட்டி ஆளு, எம்எல்ஏ வந்து கை வச்சுட்டியா, உன நான் இப்ப சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் 4-5 ஆளுகளை கூப்பிடுவான். ஹீரோயின் வந்து பயப்படுவாங்க. இங்க பாரு ஒழுங்கா என்கிட்ட 2 பேரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களை விட்டுருவோம், இல்லாட்டிலாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி ஒரு செகண்ட்லயே வந்து ஹீரோ இவங்க 3 பேத்தையுமே போட்டு அடின்னு அடிச்சிருவான். இனிமேல் உங்ககிட்ட நாங்க இது பண்ணவே மாட்டோம், எங்களை விட்டுருன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வந்து போயிருவானுங்க. ரவுடிலாம் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சுத்தி வந்து ஹீரோயின் பாப்பாங்க. பரவாயில்ல, பிளாக் டிராகன் சொசைட்டி ஆளை விடவே நீ நல்லா பெட்டராவே ஃபைட் பண்றேம்பாங்க. ஆனாலுமே இவருக்கு வந்து அந்த மெமரி லாஸ் இது வந்துட்டு போகும்ல, அதனால இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்கும். அப்பதான் வந்து வான்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அவ கையிலயுமே வந்து அடிபட்டு இருக்கும். ஏன் கையில அடிபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உனக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து மருந்து வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் போயிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இவங்க அடி வாங்கிட்டு வந்துதான் வந்து அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்க்கு தான் வந்து கால் பண்ணுவான். நாங்க யாரும் தெரியாம
தெரியாம எங்களவே வந்து அடிச்சுட்டா, நாங்க வெறும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வாங்கின இடத்துல ஒருத்தன் வந்து எங்களை அடிச்சுட்டா, அதனால நீங்க எல்லாரும் வாங்க, இவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்கள கூப்பிடுவான். ஹீரோ அப்படியே ஏதோ ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு வருவாரு. அப்ப கை தடுக்கி பாக்ஸ் வந்து கீழே விழுந்துரும். அப்படியே ஹீரோயின் மேல போய் வந்து விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி 2 பேருமே வந்து பாத்துப்பாங்க. ஹீரோ வந்து உன் ஹேர் ரொம்ப குட் ஸ்மெல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து கத்துவாங்க. ஏன்னா அவங்க கையில வந்து ஏதோ தேளோ ஏதோ ஒன்று கடிச்சிருவா. அதனால இது பண்ண போவாங்க. வேணா இதை கடிச்சேன்னா உன் மவுத் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதெல்லாம் பண்ணாதான் நானே ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊதி விடுவாரு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து இவர் மேல வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அதனால வந்து இல்ல பரவாயில்ல நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிருவாங்க. இங்க ஒருத்தர் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ போய் இழுக்கிற மாதிரியே வந்துருவாரு. கண்ணுலையான்னு கேட்பாங்க. சாரின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே வந்து தள்ளி போயிருவாங்க. அப்ப அங்க போனான்ல அவன் கையில இருந்து ஒரு ரிங்கோ ஏதோ ஒண்ணு விழுந்துருவான். ஹீரோயின் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் செயின் ஃபேமிலின்னு இருக்குமா. செயின் ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட இருந்து எதுவுமே இங்க எல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் சரியான மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இதை நீயே பொறுக்கிட்டு போன்னு சொல்லிட்டு வந்து அவங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க. அப்ப ஹீரோயின் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து அவன் பழைய கிளாஸ்மேட் வந்து வந்துருவான். என்னன்னா வந்து என்ன இப்பெல்லாம் உன்னை நீயே பாத்துக்கிறியாமான்னு சொல்லிட்டு வந்து அவன் ரொம்ப ஹீரோயினை டீஸ் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த பசங்க 3 பேர் சேர்ந்தா ஹீரோயின் மேல தண்ணியை ஊத்தி போட்டோ எல்லாம் எடுத்து இவங்களை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எகைன் இப்பவுமே வந்து டீஸ் பண்றதுக்காக பக்கத்துல வருவாங்க. இங்க பாரு ஒழுங்கா ஓடி போயிருங்க, என் பாய் ஃப்ரெண்ட் வந்தானா அவ்வளவுதான், யாருமே இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னமோ பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, எங்க பாய் பாரியா ரோட்ல வந்துட்டு இருக்காரு, அவர் வந்தானா உன் பாய் ஃப்ரெண்ட்ல இங்க பாரு என் பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, செங்ஜி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. என்ன நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல, அவரு யாரு, அவரு வந்து பிளாக் டிராகன் சொசைட்டியோட சேர்ந்தவர், அதெல்லாம் முடியாது அப்படிங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படிம்பாங்க. நான் வேணா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவன் வந்து அடிச்சானா நாளைக்கு சூரியனை பார்க்க கூட நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவனுமே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி நம்ம வந்து ஓல்டு கிளாஸ்மேட் தானே, நான் சும்மா கிண்டல் தான் பண்ண, நாளைக்கு நம்ம ஸ்கூல் ரீயூனியன் இருக்கு, நீ வேணா உன் பாய் ஃப்ரெண்டு கூட வா, அப்ப வேணா நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஹீரோயினுமே வந்து அதெல்லாம் அவனுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நாளைக்கு நீ அவனை கூட்டிட்டு வர, இல்லாட்டி உங்க 2 பேத்தையுமே வந்து சாகடிச்சிடுவேன்னு இவன் வந்து மிரட்டிட்டு போயிருவான் ஹீரோயினுமே வந்து அப்படியே என்னடா பண்றதுன்னு இருப்பாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ தேவையில்லாம அவன்கிட்ட வேற பெருசா பேசிட்டேனே, இப்ப நான் அவனுக்கு எங்க போவேன் பாஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்து வீட்டுக்கு வந்துடா, நீ உனக்கு நடிக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். எனக்கு நடிக்க தெரியுமே, இங்க பாரு சோல்ஜர் மாதிரி நடிக்கவா இல்ல ஃபிட்னஸ் ட்ரெயினி மாதிரி நடிக்கவான்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து அப்படியே உடம்பெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து இங்க பாரு கொஞ்ச நேரம் நீ நிறுத்துறியா, நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார் மாதிரி நடிக்கணும்னா வந்து நாளைக்கு கிளாஸ் ரியூனியனுக்கு பிளாக் டிராகன் சொசைட்டியோட பையன் சென்ஜி மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோவுமே வந்து சரி ட்ரை பண்றேன்னு சொல்லிடுவாங்க. சரி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால ஹீரோயின்மே வந்து ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ல வருவான், பேண்ட் ஷர்ட்ல தான் போட்டு வருவான். அதை மேலே ஹீரோயின் பார்த்து தச்சு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து இந்த ரேம்ப் சாங் ஆடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவான். இதுவுமே வந்து அடிச்சு சாப்பிடிச்சிடும், ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு வந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் என்னடா ஒரு ட்ரெஸ் போட்டு வருவான்னு சொல்லிட்டு ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து அப்படியே கோட்லாம் போட்டுட்டு வந்து அப்படியே மாஸ் லுக்ல வந்து வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிடுவாங்க. சரி வா எப்படி நான் பேசணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டான் எப்படி பேச முடியுமோ அந்த மாதிரி பேச முடியும்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்களுக்கு ட்ரிங்க்ஸா வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நிறைய குடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ ஒரு மாதிரி வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. பரவாயில்லையே நல்ல லுக் வந்துருச்சு, சரி வா போலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரீயூனியனுக்கு வந்து ஹீரோயினும் ஹீரோவும் வந்து அப்படியே மாஸ் லுக்ல வந்து 2 பேருமே பிளாக்ல வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே தள்ளாடி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதான் ஹீரோயின் வந்து ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை ஹேங் ஓவர் இல்லை, வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் அங்கே அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்து வந்துடுவாங்க. எங்க ஏதோ வந்து நீ செஞ்சியை கூட்டிட்டு வரேன்னு சொன்னையே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பானுங்க. அவரு ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உண்மையாவே அது செஞ்சி தானவா இல்லை நீ பொய் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த செஞ்சிக்கு வேற ஃபியான்சி வேற இருக்குதாமா, அதெல்லாம் இல்ல அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான், எதா இருந்தாலும் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன், நான் வந்து லக்கியா இருக்கேன், நீ வந்து ஒரு போர்க் விற்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் உனக்கு நிச்சயதார்த்த பரிசு கூட கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்து சொல்லுவா. இங்க பாரு நீ ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காரு, அவன் வரட்டும், யாரு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க வந்து முடிவெடுத்திருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின்மே வந்து இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோக்கு வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லி தான் வந்து கேட்பாங்க. எங்க இருக்கிற சீக்கிரமா வா, உங்களுக்காக இங்க வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவான். அவங்களுமே வந்து ஒட்டு கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து பில்டப் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மாதிரி அவங்களுமே வந்து பின்னாடியே பாத்ரூம் கிட்ட ஓடிடுவாங்க.
கரெக்டா ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் தான் வந்து சென்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அவன் கெட்டவன் இருக்கான்ல ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து இது சந்தேகமா தான் இருக்கும். ஆனா ஒருத்தி வந்து இதுல போன்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்துருப்பா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எப்படியும் உங்களை நான் பார்த்துட்டேன், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறா. பேசாம தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை வந்து அவன் திட்டி விட்டுருவான். இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படியே இவனுமே போய் வந்து ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காருவான். ஆனாலுமே வந்து இவன் சொல்லுவான், உன்னோட ஃபேமிலியில ஏதோ இப்போ ரீசெண்டாக ஏதோ நடந்துட்டு இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லு, உங்க அப்பாவுக்கு ஓகேவா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என் ஃபேமிலியில் என்ன நடந்தா உனக்கு என்ன, நீ இருக்கு இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன்னா உன் ஃபேமிலியை பற்றி சொன்னாதானே நீ செஞ்சியான்னு நாங்கள் நம்புறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுவாரு. நீ பாரு என் ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ற அளவுக்குலாம் நீ ஒன்றும் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ நான் நீ போய் சொல்ற, ஒழுங்கா 2 பேரும் என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கட்டிட்டு 2 பேர் போயிருங்க, இல்லாட்டி உங்க 2 பேர்த்தையுமே வந்து உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே வந்து வந்துருவாங்க. பாருங்க நான் வந்து செஞ்சியோட போட்டோ எடுத்துட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர்கிட்டயா வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்டா ஹீரோயின் கிட்டயுமே காமிக்க வருவாங்க. ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் வந்து ஷாக்ல தான் இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும்னா அவங்க போட்டோ வந்து டவுன்லோட் ஃபெயிலின்னு வந்துடும். அப்பாடி சந்தோஷம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இத்தனை பேர் இருக்காங்க, இப்படி ஏமாத்திட்டுலாம் வர முடியுமான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க. அப்பதான் வந்து நீ செஞ்சியான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேம் வேணா வைக்கலாம், நீ கரெக்டா அந்த ஸ்பாட்டை பார்த்து வந்து அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இல்லையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அம்மா வந்து 6 ரவுண்ட் 6 சான்ஸ் தரேன், புல்லட் வந்து கண்ணுலயே வந்து மிஸ் ஆகக்கூடாது, இது கரெக்டா பண்ணிட்டேன்னா நீ வந்து செஞ்சுன்னு சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிறோம், இல்லாட்டி நாங்க அடிச்சு சாவடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து நாங்கெல்லாம் ஒன்றும் விளையாட மாட்டோம், ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் இல்லை, ஒன்று விளையாடுறேன்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு எதுக்கு போகிறீங்க, அதெல்லாம் இல்லை போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவுமே வந்து வருவார். இங்கே பாரு அண்ணன் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஆரோ வந்து தூக்கி போடுவாங்க. கரெக்டாக வந்து சென்ட்ரல் பாயிண்ட்லேயே இருக்கும். கரெக்டாக எல்லாருமே வந்து ஹீரோயின் சந்தோஷப்படுவாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஆனாலுமே வந்து ரியல் ஷாட்னு சில பேர் சொல்லுவாங்க. இது எப்படி முடியும் பார்த்தியா, இப்போ இவர் ப்ரூஃப் பண்ணிட்டார்ல அப்படின்னு ஒன்று தானே போட்டீங்க, அது ஒருவேளை லக்கியா கூட இருக்கலாம், மீதியெல்லாம் இன்னும் 5 இருக்குல்ல, அதையுமே போட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு தான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஐயோ பெஸ்ட் செகண்ட் சான்ஸ் எல்லாம் முடியாது, பேசாம போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து ஐடென்டிட்டியில உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க. ஏன் உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்களுமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வந்து ஒரு இதா எடுத்து போடுவாரு, எல்லாமே வந்து கரெக்டா வந்து சென்டர் இதுல போயிடும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா வேற இருப்பாங்க. ஐயோ என்னோட ஆன்சர் கை பாரு எப்படி கரெக்டா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போய் வந்து அக் பண்ணிப்பாங்க. இந்த கெட்டவனுக்கு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும், அங்க சுத்தி இருக்கவங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹீரோ வர ஏதோ ஒரு கால் பேசுவாரா, ஆனாலுமே இவன் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டா நம்மளை சாவடிச்சிருவானேன்னு சொல்லிட்டு அவனே வந்து முட்டி போட்டு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிட்டு இருப்பான். என்கிட்ட மன்னிப்பு கேட்டா பத்தாது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவனுக்கு வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே சிரிச்சுட்டே போய் நம்ம பழைய கிளாஸ்மெண்ட்ல நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன், இனிமேல் பார்த்தனா உனக்கு கண்டிப்பா கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சு விட்டுருவா. அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபியான்சியுமே இங்க வருவா. அந்த சென்சி எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் தான் வந்து சென்சியோட ஃபியான்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னது கேட்டுட்டு தான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஷாக்ல இருப்பாங்க. என்ன இவங்க ஃபியான்சின்னு சொல்றாங்க, அவன் இன்னொரு பொண்ணு கூட போனான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியே போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க போனானுங்காட்டி அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவங்க. ஒருவேளை அந்த மீன் விற்கிற கூட போயிருப்பானோன்னு சொல்லிட்டு தான் வந்து அவளை சும்மா விடக்கூடாது, நீ ஒரு பக்கம் கடுப்பாகிறா. நீ இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண, உண்மையாவே வந்து அந்த செஞ்சு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருப்பான். ஆனாலுமே ஹீரோ வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது நீ ரிவார்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். ரிவார்டு தானே, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுக்க போவாங்க. அதுக்குள்ள அவனுக்கு மறுபடியுமே வந்து அந்த மெமரி இதாகிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுப்பான். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். நீ சீப்பான மீன் விற்கிறவ, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃபியான்சி கூடவே வந்து கனெக்ஷன்ல இருப்பா, இப்படிதானே வந்து நீ மேல வர்றதுக்காக பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ ஃபியான்சி வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பா. ஹீரோயினை அடிக்க போவாங்க. ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திட்டு வரும். உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவ சரியான சீப்பான ஆளு, எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க கூடயே இருக்கணும்னு முடிவு பண்ணிருப்பா, உனக்கு உண்மையாவே வந்து மெமரி லாஸ் தானவா, அப்படின்னாலும் இதை கூடவா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவ என்கேஜ்மெண்ட் ரிங்க காம்பா, நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து தானே என்கேஜ்மெண்ட் ரிங்க போட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. ஹீரோவுமே ஒரு நிமிஷம் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் இவ போட்டு விடுவா. ஆனாலுமே ஹீரோ வந்து எனக்குலாம் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாரு. அதைத்தான் வந்து இவங்க வந்து நினைச்சு பாப்பாரு ஹீரோ ஒரு நிமிஷம்.
இப்ப இவனோட லாஸ்ட் நேம் வந்து ஜியா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து ஹீரோயின் இது பண்ணிப்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவ வந்து அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. ஏய், இவனோட லாஸ்ட் நேம் கூட என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு தைரியமா இவன் கூட வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து வெளியே சுத்திட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற. ஆமா, எனக்கு உண்மையாவே இவன் லாஸ்ட் நேம்லாம் என்னன்னு தெரியாது, தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனாலுமே உன வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீ எல்லாம் ஃபியான்சியா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட லாய்க்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் இல்லைன்னு சொல்லிடுவா. இவங்க 2 பேருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் தானே இவன் ரிவார்டு வேணும்னு கேட்டுட்டு அப்படியே இது பண்ணுவான். ரிவார்டு வேணும்னா பக்கத்துல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் கிஸ் தான் பண்றதுக்காக வந்து பக்கத்துல போவான். ஆனா ஹீரோயின் வந்து அப்படியே காசை கொடுத்துட்டு இந்த 10,000 ரூபாய் போதுமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு காசெல்லாம் ஒண்ணு வேணாம், காசு இருந்தா தானே நல்ல சாப்பாடு வாங்கலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், மில்க் வாங்கலாம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க ஒருத்தவங்க வந்து பேஸ்கெட்ல வந்து பூ வச்சுட்டு இருப்பாங்க. அதனால காசு அப்படியே வாங்கி போவாங்க. ஏய், எங்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதனால அவங்க காசை கொடுத்துட்டு தான் வந்து ஒரு ரோஸை வாங்கிட்டு ஹீரோயினுக்காக வந்து வருவான். ஹீரோயினுக்கு வந்து ரோஸ் தருவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து நாளா முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட வந்து நான் ரோஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. எனக்கு இந்த ரோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அந்த ஹீரோ வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணப்ப அப்படியே பொக்கே கீழே போட்டு 2 பேரும் க்ளோஸ்ல இருப்பாங்களா, அந்த பிளாஷ்பேக் தான் நினைச்சு பார்ப்பான். பழைய மெமரி ரீகலெக்ட் பண்ணும்போது இவனுக்கு அப்படியே மண்டை வந்து ரொம்ப வலிக்கும். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது யாரையாவது கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். ஃபியான்சி தான் வந்து ஹீரோவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. ஏதோ டிராப் பண்றதுக்காக தான் இது பண்ணிட்டு இருப்பான். ஏன் அவ ஃபேஸ வரைய சொல்லுவா. ஆனாலுமே இவனால அவ ஃபேஸ வரையவே முடியாது. ஹீரோயின் ஃபேஸ தான் வந்து இவன் வரைவான். எனக்கு உன் மேலெல்லாம் வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல, நான் வந்து அவளை தான் வந்து லவ் பண்றேன், அவன் மேலதான் வந்து நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து இவளை திட்டி விட்டுட்டு போயிடுவான். எங்க போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். நான் போய் அவளைதான் தேட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி நீ வெளியே போவா? 100 பேர் வெளியே இருக்கிறாங்க, அதனால நீ வந்து வெளியே போய் தேட முடியாது, இங்க இருந்து நீ எஸ்கேப்போ ஆக முடியாது அப்படிங்கிற. என்ன வந்து யாருனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்றா. இங்க வந்து இதே வந்து அவன் அண்ணன் வந்துதான் வந்து ஹீரோயினை வந்து மிரட்டிட்டு இருப்பான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டு இருப்பான். இவனுமே ஹீரோயின் வந்து என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. உங்க அண்ணன் கெட்டவன் இருக்கான்ல, அவன் அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை வந்து ஏதோ அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்ச மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுவான். அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் வந்து அவனோட ஃபியான்சியும் இவனும் வந்து அந்த லூசு என்னன்னு பார்க்காமயே வந்து இதை நம்பி சைன் வச்சு பண்ணிடுச்சா. நாளைக்கு வெட்டிங் இருக்கு, நாளைக்கு வெட்டிங்ல தான் அவன் வரட்டும் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்றது வந்து ஹீரோ வந்து மேல இருந்து எல்லாத்தையும் கேட்டுருவாரு. ஹீரோயின் வந்து என்னடா இது இங்க வந்து இப்படி மாத்திக்கிட்டோமே, பேசாம போலீஸுக்கு கால் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. வேணாம் அவன் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து ஹீரோயினுமே அங்க ஃபீல் பண்ணிட்டே வந்து போலீஸ் கால் பண்ணலாமா இல்ல அவன் வருவானான்ட்டு யோசிச்சுட்டே வந்து போன்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஏதோ ஒரு வீடியோ வேற வரும். என்னன்னா வந்து ஹீரோயினோட அங்கிள தான் வந்து யாரோ வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. கடத்தி வச்சுட்டு தான் வந்து ஹீரோயினை வந்து மிரட்டுவாங்க. ஹீரோயினுமே வந்து ஒரு நிமிஷம் வந்து பயந்து போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், என் அங்கிளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இங்க பாரு, இதெல்லாம் வந்து அவங்க தான் இது பண்ணாங்க, யாருக்கிட்டே நீ மாட்டிக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அங்கிளுமே வந்து இது பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க அங்கிளை வந்து அடிச்சு மயக்கமாக்கிடுவாங்க. ஐயோ, இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாய் ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு தான் வந்து இனிமே வந்து அப்படியே ரொம்ப போலீஸுக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு வந்து அப்படியே திரும்புவாங்க. திரும்பி பார்த்தாதான் வந்து அவங்களோட அந்த கெட்டவன் வேற வந்துருவான். எங்க இவ்வளவு அவசரமா போற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பான். இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தயங்கிட்டே இருப்பாங்க. நான் தான் அந்த பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. டே நீ அதான், நான் உனக்கு சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கிள் எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏய், என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் மறுபடியும் கேட்பா. இங்க பாரு, இதுல நீ சைன் பண்ணிருக்கிற, மறந்துட்டியா, உன் அங்கிளுக்கு வந்து நீ தான் கேரண்டி, அவர் சேஃப்டி வேணும்னா இந்த டாக்குமெண்ட்டை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. என்னன்னா அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் தான், அதெல்லாம் இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ நம்பலாட்டி உங்க அங்கிள் ஏதாவது பண்ண சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து வாங்கி பார்ப்பாங்க. வாங்கிட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து நம்பவே மாட்டாங்க. அதனால இங்க பாரு, உன் அங்கிளோட போட்டோ தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ, அங்கிள் என்னடா பண்ணன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே எங்க அங்கிளை விட்டுதா, இல்லாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆவாங்க. இதே சேம் டைம் வந்து ஹீரோ தான் வந்து ஃபியான்சி பக்கத்துல படுத்துருக்கிறாருன்னு நினைச்சு நின்றுட்டு இருப்பா. கடைசியில பார்த்தா அவர் தலகாணி வச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஹீரோயின் வந்து ஹீரோ வருவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரல, யாரோ வர மாதிரி இருக்கும், யாருன்னு சொல்லிட்டு தான் வந்து எந்திரிச்சு பார்ப்பாங்க. கடைசியில அவங்க அண்ணன் கெட்டவ இருக்கான்ல, அவன் தான் வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முடியாது, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்புறம் ஏன் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடாது, இன்னமுமே அவனுக்காக தான் நீ வெர்ஜினிட்டியோட இருக்கிறியா, அதுல அவன்லாம் வருவான்னு நினைச்சிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க கூட தப்பா நடந்துக்கிறதுக்காக இவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் ரொம்ப பேசினங்காட்டி ஹீரோயினுமே வந்து இவன் அடிச்சிருவான். ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் கரெக்டா வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அண்ணனுமே போட்டு அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினை காப்பாத்திடுவாரு.
ஆனாலுமே ஹீரோவை வந்து அவங்க பிரதர் வந்து தலையில அடிச்சிருவாரு. அதனால ஹீரோவுமே வந்து மயங்கி விழுந்துருவாரு. மயங்கன ஹீரோவை வந்து எடுத்துட்டு போய் ஒரு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து ரெஃப்ரிஜரேட்டர் ரூம் ஐஸ்ல ஃபுல்லா வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோ அப்படியே மயக்கம் தெளிஞ்சிரும். அவர்னால அங்க குளிர் வேற தாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. இதே சேம் டைம் வந்து ஹீரோயின் கூட கல்யாணம் பண்றதுக்காக இவன் இருப்பான். இவன் தான் வந்து பிளாக் டிராகன் சொசைட்டியோட செகண்ட் கமாண்டர்னு சொல்லுவான். ஹீரோயின் இதை கேட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. வாங்க நம்ம எல்லாத்துக்கு முன்னாடி வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார், நீ கனவு கண்டுட்டு இருக்க, அதெல்லாம் நடக்காது அப்படிம்பாங்க. அதனால ஹீரோயினை போட்டு வந்து இவன் அடிச்சிருவாய். என்ன நடந்தாலும் சரி, அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனோட டேஸ்ட் தான் நீ இது பண்ணிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து இவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இவன் வந்து என்ன சொல்லுவானா, நீ தான் வந்து எங்க வலையில விழுந்துட்டேன், அவன் யாருன்னு உனக்கு தெரியாதா, அவன் தான் வந்து பிளாக் டிராகன் சொசைட்டியோட யங் மாஸ்டரே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அந்த ஷால்லாம் இருப்பாங்க. அது எப்படி பாசிபிள், அதெல்லாம் பாசிபிள் இல்லை, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் கிட்ட கேட்டு வந்து ரொம்ப ஷாக்காவே இருக்கும். நீங்க தான்டா அந்த லோன் ஷார்க் பாவிக்கே, எங்க அப்பா சாவுக்கு காரணம் உங்க குடும்பம் தானேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இவர் வந்து அதெல்லாம் இல்ல, இங்க பாரு எல்லாரும் முன்னாடி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இவளை கல்யாணம் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம இவன் வந்து என் பிரதர் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ண வருவான்னு வெயிட் பண்றான், அவன்லாம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனாலுமே இவன் ஓடி போக ட்ரை பண்ணுவான். ஆனாலுமே அவன் விடமாட்டான். ஹீரோயின் போலான் இருக்கும்போது அவங்க ட்ரெஸ்லயே வந்து மிதிச்சிருவான். அதனால அவங்கனால வந்து நகரவே முடியாது. இவ வந்து அந்த செஞ்சியோட உமன்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பா பேசிதான் இது பண்ணுவாங்க. எவ வந்து உன்னை காப்பாத்துறலாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து அபிஷியலா வெட்டிங் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அங்க பாத்தியா எல்லாருமே சைலண்டா தான் இருக்காங்க, அப்பனா நம்ம கல்யாணத்துக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற, இல்ல நான் அப்ஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டோர் ஓபன் ஆகும். ஹீரோ வந்து அங்க அப்படியே நிப்பாரு. அதை பார்த்துட்டு தான் வந்து அவன் பிரதருமே வந்து ஷாக் ஆகி இருப்பான். பியான்சியுமே வந்து இங்கதான் இருப்பா. இன்னைக்கு உன்னை நீ இங்க இருந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து சொல்லியிருப்பா. ஹீரோவை வந்து எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால ஹீரோவுமே எல்லாரும் கூட வந்து ஃபைட் பண்ணுவாரு. ஹீரோயினை குத்த வருவாங்க. கரெக்டா வந்து ஹீரோ போய் காப்பாத்தனங்காட்டி அவருமே கையில வேற அடிபட்டுரும். அப்பதான் வந்து ஹீரோயின் கிட்ட வருவாரு. ஐயோ என்னாச்சு, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சாகர நிலைமையில இருந்தாலுமே நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்கன்னா சாக கூட தூக்கி போட்டு நான் உன் கூட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவன் சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கத்தி எடுத்து இவ கழுத்துல வந்து வச்சிருவான். அவங்க அண்ணனுமே வந்து ஷாக் ஆயிடுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னமே நீ தொடரையாடா, எனக்கு ப்ராமிஸ் பண்ண என் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு, இந்த பாய் ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல, இனிமேல் பாய் ஃபேமிலியில இருக்கவங்க யாரையுமே நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவ கழுத்தை வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுருவான். ஹீரோயின் 2 பேருமே வந்து வெளியே போயிடுறாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வந்து துரத்திட்டு தான் வராங்க. இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துல போய் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நினைச்சுக்கிறாங்க இவன் தான் வந்து எங்க அப்பாவை கொலை பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ பக்கத்துல நிக்காம தள்ளி தள்ளி போறான். ஹீரோ அப்படியே வந்து ஹீரோயினை வந்து தொடுவாரு. நீ ஒண்ணு என்ன தொட தேவையில்லை அப்படிம்பாங்க. ஏன் நல்லா தானே இருந்த அப்படின்னா, எனக்கு தெரியும் நீ தான் வந்து செஞ்சின்னு கண்டுபிடிச்சிட்டேன், லோனுக்காக வந்து எங்க அப்பாவை கொலை பண்ணது நீ தானே அப்படிம்பாங்க. ஏன் நான் கம்பெனி விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், நீ சொல்ற ஆள் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, நான் வந்து உண்மையை கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவா. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இன்னமுமே வந்து பிடிவாதமா இருக்க, உனக்கு நான் வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பேன் சொல்லிட்டு இன்னுமே ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கேல அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆஹா இல்ல வீட்டுக்கு வான்னு கூப்பிடுவாங்க. இல்ல நான் வர முடியாது, நீ எல்லாம் எனக்கு தொடாதேன்னு சொல்லிட்டு வந்து இவ வரவே மாட்டா. அதனால ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதா, அதனால இவளை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்குமே வந்து அடிபட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு எல்லாமே வந்து ஹீரோ வந்து ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அந்த பிளாக் டிராகன் சொசைட்டில இருக்கவங்க தான் அவங்க அப்பாவை கொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சும்மா எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. நீ ஒண்ணு தேவையில்லை, நான் வெளியே போறேன் இதாதுன்னு சொல்லிப்பாங்க. ஆனாலுமே அவர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து உட்கார வைப்பாரு. ஆனாலுமே தெரியாம ஹீரோ எல்லாம் கூட அடிச்சிருவா. அவருக்குமே வந்து கையில அவருக்குமே அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து அவங்க பெட்ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க. அப்பதான் இவர் வருவாரு. நீ இருக்கு இங்க வர, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என் வீடு, நான் எங்க வேணா தூங்குவேன், எனக்கு ஃப்ரீடம் இல்லையா தூங்குறதுக்கு அப்படிங்கிறது. சரி ஆமா உன் வீடு தானே, நீ தூங்கிக்கோ நான் போறேன் அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினை வந்து இவர் வந்து போகவே விட மாட்டாரு. இப்படி எல்லாம் நடத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவர் போய் ஹக் பண்ணிப்பாரு. நீ பாரு, நீ தூங்குறதானே என்கிட்டயே தூங்கு, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் என்ன உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோ வெளியே வந்துட்டு இந்த லோன் ஷார்க் யாருங்கிறது கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க பிஏ கிட்டே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதரை வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ற மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதே தேடி பார்ப்பாங்க. ஹீரோ இருக்க மாட்டாரு, எந்திரிச்சு போயிருவாங்க. அப்பதான் வந்து இவங்க வீடும் தெரியாம நாம வேற இவ்வளவு சத்தமா வேற தூங்கிட்டோமா, இவன் நம்ம வீட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அவங்களே வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. உண்மை எதுவும் தெரியாததுக்கு முன்னாடி வந்து இவன் கிட்ட வந்து நம்ம நல்லாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக இந்த ஃபியான்சி வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க வீட்டுல நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பா. இதுல எல்லாம் இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவன் தானே கூட்டிட்டு வந்தா, இப்ப என்னமா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, வேணா நீ வேணாலும்
இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ அடிக்க போவா. ஹீரோயினுமே வந்து அவளை போட்டு வந்து அடிச்சிருவா. இங்க பாரு என் அங்கிள ஒழுங்கா விட்டுருங்க, இல்லாட்டி அவ்வளவுதான்மா. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே வந்துருவாங்க. இங்க பாரு இங்க எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, வா நீ சாப்பிடவே இல்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து இல்ல நான் உண்மை தெரியாம வந்து இந்த வீட்ல இருந்து ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வரைக்கும் பசியில இருந்தா அப்புறம் நீ பசியில செத்துருவ, ஒழுங்கா வா சாப்பிடறான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்லுவாரு. கடைசியில ஹீரோவுமே வந்து அவ வந்து அடிச்சிருவா. அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது பரவாயில்ல நீ எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனாலுமே வந்து ஒழுங்கா நான் சொல்றப்பே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ போய் அவங்கள வந்து கிஸ் பண்ணிருவாரு. பிஏவுமே வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்து தான் வந்து அவங்க எல்லாருமே இங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதுக்கு அப்புறமுமே வந்து எங்கேயோ அண்டர் கிரவுண்ட் மணி ஹவுஸ்ல தான் வந்து இருக்கிறாங்க. அவங்கள நல்லா வாட்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க. அவன் இல்ல நம்ம இந்த டைம் தான் வெளியே போலான்னு சொல்லிட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. ஆனாலுமே அவன் கதவை லாக் பண்ணிட்டு வந்து போயிடுவான். வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போனாங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பேப்பர் எடுத்து தான் வந்து எந்த டைமுக்கு ஆள் வராங்க, எந்த டைமுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எப்போ எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு பேப்பர்ல வந்து எழுதிட்டு இருப்பாங்க. சாப்பிட கூப்பிடுவாரு ஹீரோ. ஹீரோயின் வந்து வரவே மாட்டேம்பாங்க. அதனால ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருவாரு. அவன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான், அதனால நீ எதுவும் பயப்படாத, நீ கொஞ்சம் சேஃபா இருக்கணும், என் கூட இருந்தேன்னா உன்னை யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது, நான் வந்து உண்மையை கண்டுபிடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உண்மை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன், உண்மை தெரிஞ்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாரம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே வந்து எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, ஆனாலுமே ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. ஹீரோவே வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டு போவாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா வந்து அவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க அப்பா தான் வந்து எல்லா ஐட்டமுமே வந்து சமைச்சு வச்சிருப்பாரு. எல்லாமே வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றங்காட்டி இன்னைக்கு உன் பர்த்டேல நீ எதுவும் சமைக்க வேணாம், இன்னைக்கு ஃபுல்லாவே நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்பா சமைச்சு கொண்டு வந்து இது சாப்பிட்டு அது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்துருப்பாரு. இந்த ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் கோவப்பட்டு அந்த டேபிளவே வந்து தட்டி விட்டுருவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, நீங்க தான் காசு வாங்கி தான் வந்து எங்க அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டீங்க, இப்ப அதனால உங்களை ரொம்ப ஹேட் பண்றேன், இங்கேயே உட்காந்துட்டு என்ன சாப்பிட சொல்றீங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையா, அது இல்லையா அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து திட்டி விட்டுருவாங்க. ஆனாலுமே இவர் வந்து ஹீரோயினை போக விடாம வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அப்படியே போவாங்க. அப்ப வந்து இவர் போக விட மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே வந்து ரொமான்ஸ் நடக்கும். ஹீரோயினுமே யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த விண்டோ வழியா வந்து இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கு அப்புறமே வந்து யாராங்க குதிச்சது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. என்னடா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் ஒளிவாங்க. தெரிஞ்சிருக்கும் போது ஆப்போசிட்ல வந்து அந்த ஃபியான்சி இருப்பா. அவ யார்கிட்டயோ வந்து போன் பேசிட்டு இருப்பா. அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் தான் வந்து அப்படியே ஒட்டு கேட்டுருவாங்க. என்னன்னா வந்து அவ சொல்லுவானா, இந்த டிராகன் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே வந்து அடுத்து நடக்கிற விருந்துல வந்து வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இவ பேசியிருப்பா. இதை வந்து ஹீரோயின் வந்து கேட்டுருவாங்க. கடைசியில ஹீரோயினால தப்பிக்க முடியாது. மறுபடியும் அந்த பெட்ரூம்க்கு ஏதாவது வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கத்திட்டு அவங்க பாட்டுக்கு தூங்க போயிருவாங்க. வந்து நினைச்சு பார்ப்பாங்க, இவன் மட்டும் இந்த டிராகனா இல்லாம இருந்தானா, ஆர்டினரி லைஃப்ல இருந்தோம்னா நம்மளுமே ஆர்டினரி பர்சன் தான், ஒரு ஆர்டினரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம்லாம் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு தூங்கும்போது வந்து கனவு வந்திருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. ஆனாலுமே அவங்க அப்பா வந்து ஏதோ மயங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா அப்பாங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அப்பதான் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாரு. அப்பா எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் பயந்து போய் வந்து கத்திட்டு இருப்பாங்க. பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து ஹக் பண்ணிப்பாரு. இது வெறும் கனவு தான், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்னன்னா கோவப்பட்டு வந்து இவரை தான் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. பார்ட்டிக்கு தான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தான் வராங்க. அப்படியே வரதை பார்த்துட்டு தான் வந்து அங்க பப்ளிக்ல எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. ஹீரோ போய் ஒரு இடத்துல உட்காந்து தான் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் ஒரு இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு இருக்கும் போது தான் ஃபியான்சி வந்துடுவா. என்னடா அது இங்க மீன் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இங்க நீ எப்படி இங்க விருந்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்க, அவனை தானே கூப்பிட்டேன், மீன் விற்கிறவங்களாமா கூப்பிட்டேன், எதுக்கு வந்து என்ன காட்டி, இங்க நிறைய டெலிஷியஸ்ல ஃபுட் எல்லாம் இருக்கு, அதனால ஒரே ஒரு கேக் தான் இருக்கு, நீயே சாப்பிட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலுமே அவ கேக்க பிடிச்சி வந்து தட்டி விட்டுருவா. இங்க பாரு உன்னை நான் அழிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ என்ன சொன்ன எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம், கண்டிப்பா அவன் என்கிட்ட வந்துருவான் பாரு, உன்னை விட்டுட்டு அவன் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இங்க பா டச் பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தைரியம் இருந்தா கொலை பண்ணிக்கடி, அவ்வளவு பசியாவா இருக்கிற, எவ்வளவு இது பண்ணாலும் அவன் வந்து உன் கூட வரவே மாட்டான், நான் தைரியமா சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அப்பனா உன் ஆசை இன்னைக்கு நிறைவேற்றுறேன், அப்பனா நான் உன்னை கொலை தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை கொலை பண்றதுக்காக எல்லாருமே வந்து இவன் கன் எடுத்து ஹீரோ கிட்ட வச்சு மிரட்டுவாங்க.
எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணிட்டு தான் வந்து ஹீரோயினை வந்து நீ எப்பவுமே நான் உன்னை தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ கிஸ் பண்ண போவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. உண்மை எதுவும் தெரியாததுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிருவாங்க. ஆனாலுமே இந்த ஃபியான்சி வந்து சும்மா இருக்க மாட்டா. ஹீரோயினை வந்து ஷூட் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோ வந்துருவாரு. அதனால ஹீரோ மேல வந்து கன் ஷூட் பட்டுரும். ஃபியான்சியுமே அதே இடத்துல வந்து இறந்துருவா. அப்படியே வந்து வா உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து டாக்டர் வருவாரு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி புல்லட்டை வந்து எடுத்துட்டோம். ஆனாலுமே வந்து நான் அவர் எப்போ முழிப்பாருன்னா தெரியாது. அவருக்கு வில் பவர் இருந்தாதான் முழிப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வந்து பாப்பாங்க. நீ எந்திரி சீக்கிரம் எந்திரிச்சிடுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து கதறிட்டு இருப்பாங்க. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, தயவு செஞ்சு எந்திரிச்சிடுன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே போய் பக்கத்துல உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்திரின்னு ஒரு ஸ்டேஜ்ல எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே மேல படுத்துட்டு வந்து ஹீரோயினுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து அவங்க பிரதரை பாக்குறதுக்காக மீட் பண்றதுக்கு போயிடுறாங்க. பிரதர் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துதான் அவங்க அண்ணன் வந்து கேட்கறான். எங்க அந்த மீன் விற்கிறவளை காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டே எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க சட்டையை பிடிச்சிட்டு வந்து இது பண்றாங்க. எல்லா காசையுமே நீ தானே வாங்கிட்டு இது பண்ணன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் பிரதர் நல்ல பிரதரா இருக்கா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த பிளாக் டிராகன் சொசைட்டியே வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுவாரு. அது வேணாம் தானே நானும் ஒதுங்கி இருந்தேன், ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு காட்டிதான் அவங்க அண்ணன் வந்து கோவம் வந்துடும். அந்த சொசைட்டில என்னதான் இருந்தாலுமே எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவோட ஃபால்ட்டுடா. அந்த சொசைட்டியை ஃபுல்லாவுமே வந்து நான் பார்த்துருந்தாலுமே உனக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தாரு, அதை எப்படி நான் விடுவேன்? அதனாலதான் வந்து உங்க அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த போட்டோ பாத்தியா, இந்த போட்டோ உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. டே உனையுமே சொந்த பையனாடு தான் நினைச்சாரு அப்படிம்பாங்க. அப்பனா இவன் சொந்த பையன் இல்ல போல, வளர்த்து பையன்தான். ஆனாலுமே சொந்த பையனா, இவருக்காக நான் புல்லட்லாம் வாங்கினேன். ஆனாலுமே வந்து எனக்கு அந்த பதவி கிடைக்கல, உனக்கு கொடுக்கணும்னு தானே இது பண்ண, அதனாலதான் வந்து அவனை நான் போட்டு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் சொல்லுவான். அப்பாவையுமே கொன்னுட்டேன், இப்ப உன்னையுமே கொன்னுட்டாதான் வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும், அதனால வந்து நீயுமே செத்துருன்னு சொல்லிட்டு தான் வந்து கன்னை எடுத்து வந்து ஹீரோ மேல வந்து நீட்டுவாரு. அப்பதான் வந்து ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பாரு. ஹீரோயின் வந்து அப்படியே அவர் மேல படுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோவுமே வந்து எந்திரிச்சிருவாரு. போய் டாக்டரை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், நீ என்ன ராத்திரி பகலுமா வந்து பாத்துக்கிட்டேன், என்னதான் நான் எனிமியா நீ நினைச்சாலுமே வந்து என்ன போய் இப்படியெல்லாம் நீ ட்ரீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, எதுக்கு என்னை ஹேட் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்திலாம் இப்ப பேசாத, உண்மை தெரியாத வரைக்கும் நான் உன்னை ஹேட் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் போய் கிஸ் பண்ணிடுவாரு. உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னோட கிஸ் இல்லாம லைஃபே வந்து மீனிங்லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான பைத்தியமா இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் ஒரு பக்கம் வர நினைப்பாங்க. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், ஆமா நான் பைத்தியம் தான், உன் மேல பைத்தியம்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து 2 பேர் கிஸ் பண்ணிப்பாங்க. ஹீரோ வந்து நடக்க முடியாம நடந்துட்டு இருப்பாரு. அவ பிஏ வந்துதான் வந்து உங்க பிரதர் வந்து ஏர்போர்ட்டுக்கு இதை வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்படின்னா வந்து டாக்டர் வந்து உன்னை இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் போய் பாக்குறேன், நீ 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போய் இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. ஆனாலுமே தனியா போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நானுமே கூட வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனாலுமே ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அங்க ஏதோ ஒரு ட்ரம் விழுகும். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்துருவாங்க. ஹீரோயினையுமே வந்து காப்பாத்திட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, இதுக்கு மேல இவ்வளவு வரவிடாம பண்ணு, நானே போயிட்டு இதை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ மட்டும் உள்ள போறாரு. இந்த பிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோ நினைச்சு பார்த்திருப்பாரு. அப்புறம் தான் வந்து கன் அப்படியே வந்து இவன் நெத்தியில வந்து வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் அடிச்சு கொன்னுடுடா, உனக்கு கொலை பண்ணணும் தானே, அடிச்சு கொன்னுடுறா, ஷூட் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இருப்பா. அப்பதான் வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே வந்து அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஏய் மீன்காரி, நீ அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் டேடியோட லோன் வாங்கினதுக்கான காரணமே நீ தானே, நீ நாளா இல்ல இவன் தான், அதுல பாரு சைன் பார்த்துருக்கியா, இவன் தான் போட்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினே ஒரு நிமிஷம் வந்து ஆடி போயிடுவாங்க. அவன் பழைய தூக்கி வந்து ஹீரோ மேல போட்டுருவான். இல்ல இவன் பொய் சொல்றான் நம்பாத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஆனா ஹீரோயின் ஒரு நிமிஷம் வந்து கன்ஃபியூஷனா தான் இருப்பாங்க. இங்க பாரு, உங்ககிட்ட எல்லாம் எந்த எவிடன்ஸும் இல்லை, நான் எவிடன்ஸ் காமிக்கிறேன், இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல வந்து இவன் தான் சைன் போட்டிருக்கான், நான் இல்ல, அப்ப அவங்க அப்பா சாவுக்கு காரணம் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. கரெக்டா அவன் போனை தூக்கியுமே வந்து எரிச்சிருவான். ஹீரோயின் தான் அப்ப ஓடி போய் அதை பார்ப்பாங்க. இருக்கிற இருந்த எவிடன்ஸையுமே அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்ப எவிடன்ஸே இல்ல, அவ வந்து இருக்கிற நாள் வரைக்கும் உன்னை லவ் பண்ண மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டா, உன்னை வெறுத்துருவாள், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றா, நம்ம 2 பேரும் சேர்ந்து நேரத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவான். சில ஹீரோயின் கையில ஒரு மொபைல் இருக்கும், நான் எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் அப்படியே திருன்னு முழிப்பான். யாரும் என் பக்கத்துல வராதீங்க, நீ உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து நியூஸ்ல எல்லாம் போட்டுருவாங்க, அவங்க அப்பாவை கொலை பண்ணது அவன் பிரதர் தான் சொல்லிட்டு அவனுக்குமே வந்து தண்டனை கிடைச்சிடும். அப்பதான் ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ஹீரோ வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்னை விட்டுட்டு இனிமேல் போக மாட்டேல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதை நீ எப்படி பர்ஃபார்ம் பண்றியோ அதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே வந்து சந்தோஷமா சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.